அன்பான நேயர்களே, திக்குவாயை போக்குவதற்கு எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்யலாம் என்பதை பற்றி பார்த்தோம். இப்பொழுது அந்த பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். நீல சங்குப்பூ விதை எண்ணிக்கையில் 10, ஒரு சிறிய துண்டு அமுக்கரா கிழங்கு, திப்பிலி எண்ணிக்கையில் 5, மிளகு எண்ணிக்கையில் 5, 3 சிட்டிகை மஞ்சள்தூள், தேவையான அளவிற்கு தேன். இப்பொழுது இந்த திக்குவாயை போக்குவதற்கு உண்டான பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்ய போகின்றோம். இந்த மருந்து தயார் செய்வதற்கு ஒரு பாத்திரத்தில் 200 மில்லி தண்ணீரை லேசாக சூடேற்றவும். சங்குப்பூ விதை, அமுக்கரா கிழங்கு, திப்பிலி, மிளகு இந்த பொருட்களை 1-2 இடித்து வைத்து கொள்ளவும். தண்ணீர் லேசாக சூடேறும் சமயத்தில் நாம் இடித்து வைத்துள்ள பொருட்களை சிறிது சிறிதாக சேர்க்கவும். இப்பொழுது மஞ்சத்தூள் 3 சிட்டிகை சேர்க்கவும். இப்பொழுது இந்த மருந்து தயாராகிவிட்டது. இவற்றை வடிகட்டி வைத்துக் கொள்ளவும். இப்போது இந்த தீநீரில் தேவையான அளவிற்கு தேன் சேர்க்கவும். இந்த மருந்து தயாராகிவிட்டது. திக்குவாய் பாதிப்புடையவர்களும் பேச்சு சரியாக வராமல் இருப்பவர்களும் பெரியவர்களாக இருந்தால் காலையில் வெறும் வயிற்றில் 50 மில்லி வீதம் சாப்பிட்டு கொண்டு வர வேண்டும். சிறிய குழந்தைகள், அதாவது 5 வயதிற்கு உட்பட்டவர்களாக இருந்தால் 5 மில்லி வீதம் காலையில் வெறும் வயிற்றில் கொடுக்க வேண்டும். 10 வயதிற்கு உட்பட்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கு 10 மில்லி வீதம் கொடுத்து வர வேண்டும். இவ்வாறாக 48 நாட்கள் தொடர்ந்து இந்த மருந்தை சாப்பிட்டு கொண்டு வரும்போது நரம்பு இழுப்பு, பயம், தடுமாற்றம், உணர்ச்சி வசப்படுதல் போன்ற பல பாதிப்புகள் தீரும். திக்குவாய் படிப்படியாக குறையும். மூளைக்கு அடியில் இருக்கும் ட்ரைஜெமினல் நியூரான்கள் தான் தலைவலியை மூளைக்கு தெரியப்படுத்துகின்றன. தலைப்பகுதியில் இரத்த குழாய்கள் தங்களின் அளவில் ஏதும் மாற்றம் ஏற்படாமல் அங்கே திடீரென்று இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் பொழுது அந்த இரத்த குழாய்கள் தங்களின் அளவை அதிகப்படுத்திக் கொள்ள முயலுகின்றன. அப்பொழுது ஏற்படுவதுதான் இந்த தலைவலி. இந்த தலைவலி வருவதற்கு மிக முக்கியமான காரணம் ஆரோக்கிய குறைபாடு தான். அவ்வப்பொழுது வந்து போகும் தலைவலியால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அதாவது பனிக்காலங்களிலே மஃப்ளர், குல்லாய் போன்றவற்றை அணிவிக்காமல் பனியிலே சுற்றும் போது தலைவலி வரும். அது சாதாரண தலைவலி. வெயில் காலங்களிலே வெயிலில் சுற்றி வரும்போது அப்போது வரும் தலைவலி பித்த தலைவலி. அந்த தலைவலியும் உடனடியாக தீரக்கூடியது. அதனால் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அடிக்கடி தண்ணீரை மாற்றி மாற்றி தலைக்கு குளிக்கும் போது நீர் கோத்து கொண்டு தலைவலி வரும். அந்த தலைவலியும் உடனடியாக சரி செய்யக்கூடியது. மூலநோய் உள்ளவர்களுக்கு மலம் கழிப்பது சிரமமாக இருக்கும். அப்போது அந்த மலத்தை கழிக்க முக்குவார்கள். முக்கும்போது இரத்த நாளங்களிலே இரத்த ஓட்டம் அதிகரித்து மூளைக்கு செல்லக்கூடிய இரத்தம் அதிகரிக்கும் போது அங்கே இரத்த குழாய்கள் தங்களை விரிவுபடுத்திக் கொள்ள முயலும். அப்போது வரக்கூடிய தலைவலியும் சாதாரண தலைவலி தான். அதையும் உடனடியாக சரி செய்து கொள்ள முடியும். இவ்வாறாக தலைவலி வருவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. மூளையை சுற்றிலும் செரிபரோஸ்பைனல் ஃப்ளூயிட் என்ற மூளை தண்டுவட நீர் சுரக்கிறது. அந்த
செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் என்ற திரவமானது அதனுடைய சுற்றுவட்ட பாதையில் ஏதேனும் அடைப்பு ஏற்பட்டால் அப்பொழுது தாங்க முடியாத தலைவலி வரும். இந்த தலைவலியை உடனடியாக கவனித்தாக வேண்டும். தலைவலி வராமல் இருப்பதற்கு நாம் எப்போதும் வெந்நீரை பயன்படுத்துவது நன்று. வாரத்திற்கு 2 முறை தலை குளித்தால் போதுமானது. தலை குளித்தவுடன் உடனடியாக காய வைக்க வேண்டும். சாம்பிராணியை பயன்படுத்தும் போது தலையில் கோத்துள்ள நீரானது வெளியேறிவிடும். அடிக்கடி உணவில் குளிர்ச்சியான பொருட்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஐஸ்கிரீம், ஐஸ் வாட்டர் போன்றவற்றை அறவே தவிர்க்க வேண்டும். குளிர்ச்சி நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போதும் நீர் கோர்த்து கொண்டு தலைவலி வரும். அடிக்கடி தண்ணீரை மாற்றி குளிக்கும் போது அந்த தண்ணீர் மூலமாகவும் தலைவலி வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நார்ச்சத்து குறைவாக உள்ள உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ளும் போது மலச்சிக்கல் ஏற்படும். மலச்சிக்கல் ஏற்பட்டால் மூலநோய் வரும். மூலநோயின் காரணமாகவும் தலைவலி வருவதற்கு வாய்ப்புண்டு. அதிக கோபம், டென்ஷன் இவற்றையெல்லாம் அறவே தவிர்க்க வேண்டும். இரவில் நன்றாக தூங்க வேண்டும். இரவு பணியை வழக்கமாக கொண்டுள்ளவர்கள் இரவிலே உணவில் கட்டுப்பாடு தேவை. வாழைப்பழம், கீரை வகைகளை பகலில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு எடுத்துக்கொள்ளும் போது அவர்களுக்கு உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைத்துவிடும். தலைவலி வருவது படிப்படியாக குறைந்துவிடும். தலைவலியை போக்குவதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தில் எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து அந்த தலைவலியை அறவே நீக்க முடியும் என்பதை பற்றி இப்பொழுது பார்க்க போகின்றோம். இதற்கு தேவையான பொருட்கள்: சூரியகாந்தி விதை, அதிமதுரம், மிளகு, ஜீரகம் மற்றும் பனைவெல்லம். சூரியகாந்தி செடி நாம் அனைவரும் பார்த்திருப்போம். அந்த சூரியகாந்தி செடியில் உள்ள சத்துக்கள் என்னவென்று நமக்கு அவ்வளவா தெரியாது. அந்த சூரியகாந்தி செடியை வீட்டிலே வளர்க்கும்போது காற்றிலே கண்ணுக்கு தெரியாத தூசு துகள்களை சுத்தம் செய்யக்கூடியது. காற்றிலே வரக்கூடிய விஷவாயுகளை கட்டுப்படுத்தக்கூடியது. இந்த செடியை வீட்டில் தோட்டங்களில் வளர்க்கும்போது ஆஸ்துமா, சைனஸ் போன்ற நோய் தொந்தரவு உடையவர்களுக்கு ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கும். அவர்களுக்கு இயற்கையிலேயே நல்ல காற்று கிடைக்கும். சுவாச உறுப்புகள் பழுதடையாமல் பாதுகாக்கக்கூடிய தன்மை இந்த சூரியகாந்தி செடிக்கு உண்டு. இந்த சூரியகாந்தி செடியை வீட்டு தோட்டங்களில் வைத்தாலும் சரி, அல்லது வீட்டு வாசற்படியில் தொட்டியில் வைத்தாலும் சரி, காற்றிலே வரக்கூடிய விஷக்காற்றை சுத்தம் செய்து ஒரு தூய்மையான காற்றை கொடுக்கும்போது ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கும். சைனஸ் தொந்தரவு அறவே தீரும். இந்த காற்றை சுவாசித்தாலே சுவாச உறுப்புகள் சீராகும். நுரையீரலில் ஏற்பட்டுள்ள சளி பாதிப்பு படிப்படியாக குறையும். ஆஸ்துமா நோயாளிகளுக்கு ஒரு நல்ல நிவாரணமாக இந்த சூரியகாந்தி செடி பயன்படக்கூடியது. சூரியகாந்தி இலையை எடுத்து தீநீராக்கி பருகி வரும்போது தலையில் ஏற்பட்டுள்ள நீரேற்றத்தை குறைக்கும். தலை பாரத்தை தீர்க்கும். தலைவலியை அறவே தீர்க்கக்கூடிய தன்மை உண்டு. கர்ப்பிணி பெண்களுக்கு வாந்தி, குமட்டல் அதிகமாக இருக்கும்போது சூரியகாந்தி இலையை சிறிதளவு எடுத்து பனங்கற்கண்டு சேர்த்து தீநீராக்கி பருகி வரும்போது அந்த வாந்தி குமட்டலை தீர்க்கக்கூடிய தன்மை உண்டு. சூரியகாந்தி இலை சிறிதளவு, அதிமதுரம் சிறிதளவு, மிளகு சிறிதளவு, பனங்கற்கண்டு சிறிதளவு இவற்றை தீநீராக்கி பருகி வரும்போது வாத சுரத்தை தீர்க்கும். உடல் வலியை போக்கும். தொண்டை பகுதியில் ஏற்பட்டுள்ள கோழையை அகற்றும். ஆஸ்துமா, சைனஸ் போன்ற பாதிப்பு உள்ளவர்கள் இந்த தீநீரை பருகி வரும்போது சுவாச உறுப்புகள் சீராகும். சூரியகாந்தி பூவை எடுத்து நல்லெண்ணெயில் காய்ச்சி உடல் முழுவதும் பூசி குளிக்கும் போது தோல் நோய்களை தீர்க்கக்கூடிய தன்மை உண்டு. சூரியகாந்தி பூ 1, சுக்கு சிறிதளவு, மிளகு சிறிதளவு இவற்றை சமநடையாக எடுத்து அரைத்து தேங்காய் எண்ணெயில் காய்த்து தலைக்கு தேய்த்து குளிக்க வரும்போது தலையில் ஏற்பட்டுள்ள தலை பாரத்தை தீர்க்கும். நீர் ஏற்றத்தை படிப்படியாக குறைக்கும். தலைவலி வராமல் பாதுகாப்பதற்கு இந்த மருந்து துணை புரியும். வாதம், பித்தம், கபம் அதிகமாக இருந்தாலும் சரி, அந்த வாதம், பித்தம், கபத்தை போக்குவதற்கு சூரியகாந்தி பூ சிறிதளவு எடுத்து தீநீராக்கி அவற்றுடன் பனவெல்லம் சேர்த்து பருகி வரும்பொழுது வாதம், பித்த, கபம் 3ஐயும் சமன் செய்யக்கூடியது. சூரியகாந்தி விதை சிறிதளவு எடுத்து கொடிவேலி, அமுக்கராக்கிழங்கு, நிலப்பனங்கிழங்கு இவற்றை சமநடையாக எடுத்து பாலிலே கலந்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது உடலிலே ஏற்பட்டுள்ள துர்நூரை தீர்க்கும். எலும்புகளுக்கு பலத்தை கொடுக்கும். உடல் வலி வராமல் பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் உண்டு இந்த மருந்திற்கு. சூரியகாந்தி விதையில் விட்டமின் இ, மெக்னீசியம், செலீனியம் போன்ற சத்துக்கள் அதிகமாக உள்ளது.